கருணாநிதிக்கு விரோதமாக செயல்படும் பள்ளி கல்வித்துறை பள்ளி மேலாண்மை குழுவில் தலைமை ஆசிரியர்கள் விருப்பத்தின்படி உறுப்பினர்களை நியமிக்கக்கூடாது என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பள்ளி மேலாண்மை குழு என்பது பள்ளியின் மேம்பாடு மற்றும் செயல்பாட்டையும் கண்காணிக்கும் அமைப்பாகும். இந்த அமைப்பு உறுப்பினர்களை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் நியமிக்கக்கூடாது என்று கூறியிருப்பது பள்ளிக்குள் வேறு ஆட்களை நுழைக்கும் முயற்சியாகவே கருதப்படுகிறது. கோணம் 2. தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு, நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு, உயர்நிலைப் பள்ளியில் SSLC, மேல்நிலைப் பள்ளியில் +2 வகுப்பு படிக்கும் மாணவர்களின் பெற்றோரை குழுவில் உறுப்பினராக தேர்வு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அவர்கள் பணியிட மாறுதலுக்காக செல்லக்கூடும் என்கிறார்கள். அதையெல்லாம் கேட்காமலா, பெற்றோரிடம் விசாரிக்காமலா தலைமை ஆசிரியர்கள் நியமிப்பார்கள் என்கிற கேள்வியும் எழுகிறது. கோணம் 3. ஒருவேளை மேலாண்மை குழுவில் இடம்பெற்றுள்ள பெற்றோர் இடமாறுதல் பெற்றால் அது குறித்து தகவல் தெரிவிக்கலாம். அவர்களுக்கு மாற்றாக வேறு ஒருவரை தலைமை ஆசிரியர் நியமிக்கப் போகிறார். இதை ஒரு காரணமாக கூறுவது ஏற்புடையதாகவே இல்லை. கோணம் 4. பள்ளிகளை ஊராட்சி தலைவர்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து கட்சிக்காரர்களின் விருப்பப்படி பள்ளிகளை நடத்தலாம் என்கிற பின்னணி இதன் பின்னால் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் இப்படி இருந்த நிலைமையை மாற்றியவர் கருணாநிதி. அவரது கொள்கைக்கு எதிராக பள்ளிக் கல்வித்துறை செயல்படுவது வருந்தத்தக்கது. கோணம் 5. பள்ளிகளுக்கு எம்பி நிதி மற்றும் ஸ்பான்சர்கள் மூலம் புதிய கட்டிடம், கழிவறைகள், ஸ்மார்ட் அறைகள் கட்டும் பணிகள் தொடங்கப்படவிருக்கின்றன. இதில் கான்கிரீட் விவகாரங்களும் இதில் இருக்கிறது. எனவே தான் தலைமை ஆசிரியர்களை ஒதுக்கிவிட்டு லோக்கல் அரசியல்வாதிகளை உள்ளே நுழைக்கும் முயற்சியாகவே தெரிகிறது.